கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபையும் இரக்கமும் அன்பும் அவருடைய சமாதானம் சந்தோஷம் அவருடைய பிரசன்னம் அவருடைய பரிசுத்தம் நம் ஒவ்வொருவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நேற்றுக்கு 3 முத்துக்களை பற்றியே நம்ம பேசணும். ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 3 முத்துக்கள். இன்றைக்கு 4 முத்துக்களை பற்றியே நம்ம பேச போகிறோம். ஹல்லேலூயா. இந்த 4 முத்துக்களும் விலை மதிப்பில்லாத ஒரு முத்துக்கள். இது இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை, நம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு முத்து. அவர் நமக்கு கொடுத்த முத்து. தேவன் நமக்கு கொடுத்தார். அது இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் மறுபடியும் நமக்கு சொல்றார், திருப்பி கொடுக்குறார். யார்கிட்ட அப்படின்னா நமக்கு. அந்த முத்தை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். அது விலை மதிப்பில்லாத பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்தாதான் நம்ம பரலோகத்துக்கே போக முடியும். என்னன்னு பார்க்கலாமா? வீடியோவை முழுமையும் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவோட பரிசேயர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த உயிர்த்தெழுதலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தி 4-5 புருஷனை கட்டுனா, அதாவது அண்ணன் செத்து போயிட்டான், அப்புறம் தம்பியை கட்டினா, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ உயிர்த்தெழுதல் காலத்தில் யார் உங்களுக்கு வருவா அப்படி இப்படின்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்தில் ஒருத்தன் அதை இவரோட பதில் சொல்கிறத பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒருத்தனுக்கு ரொம்ப இவரை பிடிச்சி போய் இவர் ரொம்ப அருமையாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவர்கிட்ட கேட்குறான். கற்பனைகளில் பிரதான கற்பனை என்ன அப்படின்னு கேட்குறான். யார் கேட்குறா? அந்த பரிசேயன்லேருந்து ஒருத்தர் இயேசு கிறிஸ்துட்ட கேட்குறார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். இதுதானே இயேசு கிறிஸ்து, இதுதானே பிதா நமக்கு முதல்ல ஆதியில் கட்டளை மோசே மூலமாக கொடுத்தார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு தேவன் இல்லை. அவர் ஒருவருக்கே நீர் ஆராதனை செய்வாயாக. அதுதான். ரெண்டாவதும் அவர் சொன்னது தான். இது ஒன்றா. அடுத்து இதோட வர்றது 4 முத்து. 1, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு. 4 வந்துருச்சா? முழு மனது, முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலன். இதெல்லாம் என்ன செய்யணும்? தேவனில் அன்பு கூறணும். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ள கடவன். அவர் கற்பனைகளை நம்ம கை கொள்றது மாத்திரம் இல்லை, பேதுருவை பார்த்து சொல்றார், நீ என் மேலே அன்பா இருக்கியா? ஆமாம் ஆண்டவரே. நீ என் மேலே அன்பா இருக்கியா? ஆமாம் ஆண்டவரே. நீ என் மேலே அன்பாக இருக்கிறாயா? ஆண்டவரே, நீர் உன்மேல் நான் அன்பாய் இருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும்ன்றான். திருப்பி 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 ஆண்டவர் கேட்குறாரேன்னு. உடனே என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்றார். தேவன் மேலே அன்பு வச்சிருக்கிறவங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்வாங்க. இந்த முழு பலத்தோடு, என்னால் எல்லாம் ஊழியம் செய்ய முடியாதுப்பா, வயசாகி போயிடுச்சுப்பா, என்னால் முடியாதுப்பா, என்னால் போக முடியாதுப்பா சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் மேலே அன்பு வச்சிருக்கிறவங்க நிச்சயமாக என்னால் பைபிள் படிக்க முடியலைன்னு சொல்ல மாட்டாங்க, உபவாசம் பண்ண முடியலைன்னு சொல்ல மாட்டாங்க, சர்ச்சுக்கு போக முடியலைன்னு சொல்ல மாட்டாங்க, என்னால் ஜெபிக்க முடியலைன்னு சொல்ல மாட்டாங்க, ராத்திரியெல்லாம் நான் முழிச்செல்லாம் என்னால் பார்க்க முடியாது, ஜெபிக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. முழு பலன். ஒரு தாய் அந்த வலி கற்ப வேதனை வந்த உடனே பெண்கள் எல்லாருக்கும் தெரியும், அவங்களோட முழு பலத்தை போட்டு தான் அந்த குழந்தை வெளியே வருது. ஹல்லேலூயா. ஒரு உயிர் வருது, அதுக்கு அந்த தாய் முழு பலத்தை போடணும், அப்போ தான் குழந்தை வெளியே வரும். இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க, அது வேற விஷயம். அது வெளியே வந்தாலும் வராட்டாலும் டாக்டருக்கு ஏமாற்றி சிலர் பாதி பண்ணுறாங்க, அது வேற விஷயம். உண்மையிலேயே சிலருக்கு கஷ்டம்னு சொல்லி எடுக்கலாம், அதில் தப்பு இல்லை. ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா 90% அதுதான் இருக்குது. நார்மல் டெலிவரியான்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. அந்த காலத்தில் ஆப்ரேஷனா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது முழு பலன். ஒரு விளையாட்டு வீரன் விளையாடிக்கிட்டே ஓடுறான், ஓட்ட பந்தயத்தில் ஓடுறான், பாதி தூரத்துக்கு மேலே அவன் தான் ஃபஸ்ட்டு.
முக்காவாசி பாதி தூரத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு அவன் தான். அவனுக்கு ரொம்ப தூரம் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ இடறி கீழே விழுந்துட்டான். அவன் எந்திரிக்கிறது குந்தி சர் சர் சர்ன்னு 3 பேர் முன்னால் போயிட்டாங்க. அப்படி மின்னல் வேகத்தில் 3 பேர் அவனை முந்திட்டாங்க. எந்திரிக்கிறான், கை கால் அவனால் வந்து ஒன்றுமே, அதாவது மண்ணை தட்ட முடியலை, எதுவும் பண்ண முடியலை, பார்க்க முடியலை. பார்த்தா முன்னால் 3 பேர், அது மட்டும் தெரியுது. ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். ஏன்னா ஜெயிக்கணும், இதில் ஜெயிச்சாதான் அவனுக்கு வந்து ஃப்யூச்சர். ஏன்னா அவன் இந்த வெறியில் இருக்கான், நான் ஜெயிக்கணும், அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதனால் வெறியில் அவன் முழு பலத்தை கெட்டி கூட்டி, கால் வலிக்குது, அந்த விழுந்த இடத்துல லைட்டாக ரத்தம் கூட வருது. ஆனால் நான் எப்படினாலும் ஜெயிச்சிடணும்னு சொல்லி அவன் முழு பலத்தை போட்டு அந்த 3 பேரையும் முந்தி முதல்ல வந்துடுறான். ஹல்லேலூயா. அப்போ முழு பலனை போட்டதுனால அவன் ஜெயிச்சான். பாருங்க, இதுதான் முழு பலன். முடியாது, என்னால் தெரியாது, எனக்கு வராது, இதெல்லாம் சாக்கு. இப்போ சர்ச்சில் வந்து யாருனாலும் ஒரு ப்ரேயர் பண்ணுங்கன்னா அது எனக்கு வராது, தேவன் மேலே அன்பு இல்லை. உண்மையில் ஒரு சின்ன ஊழியம், நீங்கள் ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கிறீங்களா, நீங்கள் வந்து ஒரு இதை சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னா, ஐயோ எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க ப்ளீஸ் விட்டுருங்க என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவன் மேலே உண்மையான அன்பு இல்லை. எத்தனை வயதானாலும் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள். கர்த்தர் சொல்லி இருக்கிறார்ல, அந்த வாக்கு தத்தத்தை நம்பணும். யார் அப்படி இருப்பான்னா, உண்மையிலேயே தேவன் மேலே அன்பு வைத்தவங்கெல்லாம், கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுறவங்களாம் அப்படித்தான் இருப்பாங்க. மோசே அதுக்கு உதாரணம் இல்லை. 120 வயசு வரைக்கும் தேவனுக்கு ஊழியம் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, என் கண் பார்வை மங்கவில்லை, என் பலன் குறுகவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் முழு பலத்தோடு 80 வயசுல தான் மோசே ஊழியத்துக்கே கூப்பிட்டாரு ஆண்டவர். 40 வருஷம் ஊழியம் பண்ணுறாரு. மோசே எவ்வளோ பெரிய ஆள். அப்போது 40 வருஷம் 80 வயசில் தான். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், வாலிப பிள்ளைகள் கூட கர்த்தருக்காக போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாலிபர் கூட்டத்தில் கூட கலந்துக்கிட மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு தேவன் மேலே அன்பு இல்லை. நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் இருந்தீங்களா, உங்களுக்கு தேவன் மேலே அன்பு இல்லை. பைபிள் படிக்கலையா, தேவன் மேலே அன்பு இல்லை. என்னால் முடியலை, முடியாது, வேண்டாம்ன்றவங்களுக்கெல்லாம் தேவன் மேலே அன்பு இல்லை. முடிந்ததோ முடியலையோ, கண்ணு தெரியுதோ தெரியலையோ, பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், முழங்கால முடக்கணும், ஜெபம் பண்ணணும். இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுன்றார் ஆண்டவர். பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ என் மேல் அன்பாக இருக்கிறாயா? 3 முறை கேட்குறார். 3வது முறை அவன் சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு தெரியுமே. அப்போ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. கர்த்தரிடத்தில் நாம் முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவது உண்மையாக இருந்தால் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். அது எல்லார் மேலே விழுந்த கடமை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணும். அது நமக்கு விழுந்த கடமை. அது அவங்க முரட்டாட்டு உள்ளவங்க தான், அவங்க கடின இருதயம் உள்ளவங்க தான், மனம் திரும்ப மாட்டாங்க தான். ஆனால் நம்ம விதையை போட்டுறணும். அது ஒரு நாள் வரும், நிச்சயமாக முளைக்கும். அப்படி வரும்போது என்ன ஆகும் தெரியுமா, தலைமுறையாய் அது கிறிஸ்தவ ஃபேமிலியாக வரும். இதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்கன்னா தேவன் மேலே முழு இருதயத்தோடும், முழு பலனோடு, முழு அன்போடும், முழு மனதோடு நீங்கள் அன்பு வச்சுருக்கிறீங்கன்னு நீங்களும் நானும் அன்பு வச்சுருக்கோன்னு அர்த்தம். இல்லைன்னா இல்லை. சுயநலமாக எனக்காக ஏதோ நான் கொஞ்சம் நேரம் பைபிள் படிக்கிறேன், எனக்காக நான் பார்க்குறேன், எனக்காக ஜெபம் பண்ணுறேன், இல்லை, நமக்காக இல்லை. நமக்காய் ஜீவனை கொடுத்த தேவனுக்காய் நம் வாழ்க்கையை கொடுக்கிறது, அதுதான் அன்பு. அதுதான் அன்பு. ஒருவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு பாத்திரவான் அல்லன்றாரு. அவருக்கு பாத்திரவானே இல்லைன்னா எப்படி பரலோகம் போக முடியும்? நினச்சி பாருங்க. இன்றைக்கு தேவன் உங்களோடு என்னோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த வசனங்களுக்கு எத்தனையோ பேரை ஒப்பு கொடுக்கும்படியாய் ஆவியானவர் இந்த இடத்துல இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். பெரியமானவர்களே, அது உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏவும் போது உடனே நீங்கள் அதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை நம்ம இன்னும் பூரணப்படலன்னு நினைக்காதீங்க. இல்லை, நீங்கள் பூரணப்பட்டுட்டீங்க.
நான் வரணும், நான் இன்னும் பைபிள் படிக்கணும், இன்னும் அதுக்கப்புறம் தான் வரணும்னா அதுக்குள்ளே நம்ம இருக்கிறோமோ நம்ம இல்லையோ. ஏன்னா ஒரு பாஸ்டர் அப்படித்தான் சொன்னார். நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே போனான் ஒரு வாலிப பையன். போகிற அன்றைக்கே நைட்டு அவன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அப்போ அந்த பையன் ஒரு ஆத்மாவை கூட அவன் தேத்தலையே. அவன் ரட்சிக்கப்பட்டு அவ்வளோ கர்த்தருக்குள்ளே வந்து அவன் என்ன பண்ண இது இல்லாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்பட்டு என்னட்ட பேசினார். அதனால என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கே ரட்சணிய நாள், நாளைக்கு இல்லை, இன்றைக்கே ஒப்பு கொடுங்க. இந்த நொடி பொழுதுல உங்களை ஒப்பு கொடுங்க. உண்மையிலேயே கர்த்தர் மேலே அன்புள்ளவர்களாக இருந்தால் இந்த பேசுகிற இந்த நேரத்தில் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு முழுமையாய் பரிசுத்தமாய் ஒப்பு கொடுங்க. அவருக்காய் நான் வாழ்வேன்னு ஒப்பு கொடுங்க. அவருக்காய் வாழ்கிற வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை தெரியுமா? அது நமக்கு மட்டும் இல்லை பிரியமானவர்களே, அது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். அதனால நம்மளால் மற்றவங்க பரலோகத்துக்கு வர்றாங்கன்னா தேவன் அந்த கணக்கை நம்மளோட கணக்கில் எழுதி வைப்பார். அதுதான் பரலோகத்தில் சொத்து சேர்த்து வைக்கிறது. ஆண்டவர்கிட்ட ஆத்துமாக்களை கொண்டு போகணும். பார்க்க மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது. இன்னைக்கு 4 முத்து உங்க கையில கடவுள் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். அந்த 4 விலை மதிப்பில்லாத முத்து, அந்த முத்தை நீங்க பயன்படுத்துங்க, அதை அலங்கரிங்க. முத்தை வந்து சும்மா வாங்கி பர்ஸில் போட்டுறாதீங்க. அதை காதில் ஒன்று, கழுத்தில் ஒன்று, கையில் ஒன்று போட்டுக்கிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாளையும் உங்களோட உடம்புல எப்பயுமே அது இருக்கணும்னு அர்த்தம். முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னில் ஒருவன் அன்பாக இருந்தால் என் வசனங்களை கை கொள்ள கடவன். ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனங்களை கை கொள்ளணும். என்ன நடந்தாலும் வசனங்களை கை கொள்ளணும். அவர் என்ன சொன்னாரோ அதை முழுமையா நம்ம வாழ்க்கையில நம்ம கடைப்பிடிக்கணும். நிச்சயமா நம்ம கடைப்பிடிக்கணும். பேதுருவை பார்த்து சொன்னது போல அவர் மேலே நாம் அன்பாக இருந்தால், நம்ம பைபிள் படித்து ஆவியானவர் நம்மளை ஆளுகை செஞ்சாலே அவர் நம்ம வழி நடத்துவார். யாருமே நமக்கு சொல்லித்தர வேண்டாம். நம்ம ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்போம். அடுத்தவங்க கம்பல் பண்ணவே வேண்டாம். ஆவியானவர் உள்ளே இருக்கும்போது அது நடக்கும். ஆவியானவர் இல்லை அப்படின்னா, ஏன்னா முழு மனதோடும் ஹோல் ஹார்ட், ஹோல் மைண்டு அதில் இல்லை, ஆத்மாவும் இல்லைன்னா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. சுயநலமான ஒரு வாழ்க்கை, பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலைமை. கிறிஸ்தவர்களாகிய நாம் நிச்சயமாக சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய திருவசனத்தை மேடை போட்டு பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொல்லணும். நம்ம வந்து நம்ம ஆண்டவருக்குள்ள மற்றவங்கள வழி நடத்தணும். யாராவது ஒருவர் நம்மளால் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகுமா? அது எத்தனை பாருங்க. அது கூட பெருசில்ல பெரியமானவர்களே. நீங்கள் ஒரே ஒரு ஆத்மாவை கடவுளுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆத்மா இல்லைப்பா, ஒரு தலைமுறையை கொண்டு வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. ஷிக்காலா பதூராகா பரியா பரியா பரியாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆத்மா மனம் திரும்பிச்சுன்னா அந்த ஆத்மாவின் நிமித்தம் அந்த தலைமுறையே தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்னாதான் இதை பண்ண முடியும். சிலருக்கு முழங்கால் போட்டு கூட ஜெபிக்க முடியாது. என்னால முடியலை, முட்டி வலிக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, முதிர் வயதிலும் நீ கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பாய். இதற்கு யார் உதாரணம்? மோசே மட்டும் இல்லை, யாரெல்லாம் உண்மையாக கர்த்தருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து முழு ஆத்மா முழு பலத்தோடு அன்பு கூறுறாங்களோ, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுறாங்களோ, முழு மனதோடு அன்பு கூறுறாங்களோ, அவங்க எல்லாருமே நிச்சயமாக ஆத்மாக்களை அறுவடை செய்வாங்க. அவங்க வழி நடத்துவாங்க. அவங்கள கர்த்தர் கொழுமையும் செழுமை அந்த முதிர் வயதும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் அவர் வைத்திருப்பார். அவர் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட இலையுதிராது இருக்கிற மரத்தை போல செழிப்பார்கள். அதற்கு உதாரணம் மோசே தான். அவர் சொல்கிறாரு, மரிக்க போகிறதுல சொல்கிறாரு, எனக்கு 120 வயதாகுது, ஆனால் என் கண் பார்வை மங்கலை, என் சரீர பலன் குறுகலை.
அவருக்கு 120 வயசில் அப்படி சொன்னார். இன்னைக்கு ஒரு 20 வயசு பையனுக்கு அதை சொல்ல முடியாது. ஒரு 40 வயசு மனிதர்களுக்கு அதை சொல்ல முடியலை. ஆனால் மோசே ஊழியத்துக்கு வந்த வயதே 80 வயதில் தான் அவர் ஊழியத்துக்கு வர்றாரு. 80 வயதில் ஊழியத்தை ஆரம்பித்து 120 வயது வரைக்கும் நடத்துகிறாரு. ஆனால் பாருங்களேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தினாலும் கானான் தேசத்துக்குள்ளே நீ வரமாட்டேன்ட்டார். அதுக்காக அவர் வருத்தப்படலை பாருங்கள். இதுதான் ஹோல் ஹார்ட். நீங்கள் தேவன் மேலே முழு அன்பு வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்க. ஆண்டவரே, இந்த ஜனங்களெல்லாம் நான் நடத்திட்டு வந்தேனேப்பா, இவங்க என்னை என்ன பாடுபடுத்தினாங்க, கல்லறி கொல்ல வந்தாங்களே, என்னை முறுமுறுத்தாங்களே, என்னை கொலை செய்ய வந்தாங்களே, இவங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்தேன். இந்த முறுமுறுத்த ஜனங்களை போய் நீங்கள் உள்ளே விடுறீங்க, என்ன விட மாட்டேன்ட்டுங்களே. நான் கேட்கல. யோபுவை போல யோபு கூட எல்லாத்துக்கும் என்ன சொன்னார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அதுதான் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அவர் ஆண்டவரை நேசிக்கிறது. நம்ம சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. என்ன நடந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது நிறைய பேரால் சொல்ல முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா உண்மையில் தேவனோட முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு அவரில் அன்பு கூறுறீங்கன்னு அர்த்தம். என்னால் ஊழியம் செய்ய முடியலைன்னீங்கன்னா அவர் மேலே அன்பே இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவர் சொல்கிறார், எனக்கு ஊழியம் பண்ணு, இப்படிதான் ஆண்டவர் உன்னை கணம் பண்ணுவாருன்றார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஒரு ஆத்மாவினாலும் நம்ம தேவனிடத்தில் கொண்டு வந்தோம்னா அந்த ஒரு தலைமுறையே கிறிஸ்தவங்களாக மாறும்போது அது அந்த ஒரு சந்தோஷம், ஆச்சரியம், அந்த வல்லமை, அதுதான் தேவன் மேலே நம்ம வைத்திருக்கிற அன்பு. இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட்டு. என் பிள்ளைக்கு பணம் வேணும், என் பிள்ளைக்கு வேலை நடக்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும், என் பிள்ளை வீடு கட்டணும், என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், என் பேர பிள்ளைங்களுக்கு குழந்தை நடக்கணும், என் பேர பிள்ளைங்க கல்யாணம் நடக்கணும். எதுக்கு? அவர் பார்த்துப்பார். யெகோவா ஈரே. நம்ம பிள்ளைங்களை வளர்த்தோம், அவங்க முடிச்சிச்சு, இனி அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இதே நம்ம உலகத்தையே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் சொன்னார், இதே மாதிரி வாழ்கிறவங்க யாருக்கு சமமாக அது சொல்லக்கூடாது. அவர் சொன்னார், அதாவது பன்னியை என்ன செய்வாங்களாம், எப்பயுமே அது என்ன செய்யுமா, மண்டையை தூக்கி மேலே பார்க்காதான். ஏன்னா அதனோட சுவாபம் அவ்வளோதான். அது எப்போ பார்க்கும்னா அதை சாகிறதுக்காக, அதை கொண்டுட்டு போய் அறுக்கிறதுக்கு, அதை கொலை செய்கிறதுக்காக அதை கொண்டு போகும்போது தான் ஒரு கட்டையில் அதை தலைகீழ கட்டி கொண்டு போவாங்களாம். அப்போ தான் அந்த பன்னி மண்டை இப்படி பார்க்குறதுனால மேலே கூடி பார்க்குமா, வானத்தை பார்க்குமா. அப்போ அவர் சொல்லுவார், இப்படித்தான் அநேக பேர் இருக்கிறாங்க, உலகத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே வெளியே பரலோகத்தை பார்க்குற பார்வை அவங்ககிட்ட இல்லைம்பார். பரலோகத்தை பார்க்கிற பார்வை யார்கிட்ட இருக்குன்னா, தேவனிடத்தில் முழு அன்பு, முழு பலன், முழு இருதயம், முழு மனதோடு அன்பு செலுத்துறவங்களுக்கு தான் அந்த எண்ணம் இருக்கும். ஹோல் ஹார்ட். அந்த ஹார்ட்டில் இயேசுவை தவிர, அவர் வசனத்தை தவிர, அவருடைய சித்தத்தை தவிர, அவருடைய அன்பை தவிர வேறு எதுக்கும் இடம் இல்லை. அவர் தான் ஃபஸ்ட்டு அவர் தான். அதுக்கப்புறம் தான் என் புருஷன், என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் பேர பிள்ளைங்க எல்லாரும். அவருக்கு தான் முதலிடம். மோசே அப்படித்தானே இருந்தான். கல்யாணம் முடிச்சாச்சு, பிள்ளையெல்லாம் பார்த்தா, ஆனாலும் என்ன பண்ணார்? ஆண்டவர் கூப்பிட்டவொடனே ஓடி போயிட்டார்ல. அங்கேயே வேலை செஞ்சார். எவ்வளவு நாளோ கழித்து வந்தார். அப்போ மாமனார் கூட இருந்தார் பிள்ளைகளோட, அவர் மனைவியோட, தான் பிள்ளையோட. அப்படித்தான் பெருமானவர்களே, அன்பு சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும். அன்புக்கு அதுதான் அந்த நம்ம தேவன் மேலே முழு அன்பு, மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு வைத்திருந்தா நம்ம எல்லாத்தையும் சகிப்போம். ஆண்டவருக்குன்னு சொல்லி எல்லாவற்றையும் நம்ம சகிப்போம். ஒருத்தன் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டால் நீ சந்தோஷப்படுதுன்றார், அதை மகிழ்ச்சி ஆயிட்டுன்றார். பாடுகள் தான், உபத்திரவம் தான். இங்கு பாட அனுபவித்தா நமக்கு பரலோகம். தேவனிடத்துல யாரெல்லாம் உண்மையான முழு அன்பு, அந்த ஒரே வசனம் தான் அதுக்குள்ள எல்லாம் டோட்டலாக அடங்கிருச்சு. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். உன் கர்த்தராகிய தேவனை உன் முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த 4 முத்துக்களையும் நம்ம கழுத்தில் 1, கையில் 1, அப்புறம் எங்கே போட்டுக்கலாம், காதில் போட்டுக்கலாம், வளையல் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம்.
மோதிரத்தில் 1 2 3 4 இந்த 4 முத்துக்களையும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்கள் கம்மலை, உங்கள் கழுத்தில் இருக்க செயினை, இந்த மோதிரத்தை இதெல்லாம் பார்க்கும்போது அது ஞாபகத்துக்கு வரணும். நம்ம தேவனை முழு மனதோடு நம்ம அன்பு செலுத்துகிறோமா அப்படின்னு நமக்கு அந்த நினைவு வரணும். ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஒரு படிக்காத ஒரு தாயார் சர்ச்சில் வந்து அவங்க பேசும்போது, ஒரு சாட்சி சொல்லும்போது தான் அத்தனை வசனங்களை சொன்னாங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு நான் கேட்டேன், அம்மா நீங்கள் யார், எந்த சபைக்கு போகிறீங்க, நீங்கள் எப்படி என்ன பார்த்து, ஏன்னா அந்த அம்மாவை நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். அப்போ நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க, உங்கள் பாஸ்டர் யார், இவ்வளோ அருமையாக சத்தியம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் பைபிள் படிப்பீங்கன்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொல்லித்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது சொல்லிச்சு, எனக்கு ஆனாவன தெரியாதுமா. ஆனாவன தெரியாதா? என்னம்மா இத்தனை வசனம், நீ வாயை திறந்ததெல்லாம் வசனம் தானம்மா, இத்தனை வசனம் ஒப்பிச்சிருக்க, நீ பைபிள் படிக்க எப்படி எப்போ தெரியும் அப்படின்னா, அம்மா நான் பள்ளிக்கூடத்துக்கு தான் போகல, ஆனால் பாஸ்டர் ஐயா பேசுவார்ல, அது எல்லாத்தையும் நல்லா மனசில் வாங்கி வச்சுப்பேன். அதை திருப்பி 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 நான் வேலை செய்யும் போதெல்லாம் சொல்லி 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 பார்ப்பேன். நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கேன்னா, எனக்கு படிக்க தெரியாதுல்லம்மா. யாருனாலும் கூப்பிட்டு வாசின்னு சொன்னால் கூட, என் பேர் இந்த மாதிரி சொன்னால் கூட கொஞ்சம் நேரம் பிள்ளைங்க வாசித்துட்டு போயிடுவாங்க போன்னு சொல்லிட்டு. அதனால் நான் என்ன செய்வேன், பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் நல்லா காதில், எனக்கு நல்லா ஞாபக சக்தியை கர்த்தர் கொடுத்துருக்குறாருமா, அதனால் நான் நல்லா மனசில் வச்சுக்கிடுவேம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு படிக்காத ஒரு தாய் இதுதான் முழு பலனோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனில் அன்பு கூறுவது. ஹல்லேலூயா. வாயை திறந்தா வசனம் வந்ததுன்னா நிச்சயமா தேவன் மேலே அன்பு இருக்குன்னு அர்த்தம். ஊழியம் பண்ணுனா தேவன் மேலே அன்பு இருக்கு. என்னை பேதுருவை பார்த்து அப்படித்தான் சொன்னார். யாரை நேசிக்கிறாரோ அவங்கள சொல்லுவார், முன் குறிச்சிருக்கிறார். நம்ம நினைக்கலாம், இல்லை இல்லை என்னையெல்லாம் ஆண்டவர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அழைப்பு இருக்கணும்ல, அழைப்பு இல்லாத என்ன ஊழியம்? சிலர் அழைக்கணும் ஆண்டவர். சாப்பிட்றதுக்கு அம்மா கூப்பிட்டா போய் சாப்பிட்றீங்க, பசிச்சோடனே நீங்களாக போய் சாப்பிட்றீங்களே. அப்போ ரட்சிப்பு வந்தோடனே நீங்களாக தான் போகணும். ஏன் அவர் சொல்கிறார்ல, பிசாசு விரட்டினவனை பார்த்து என்ன சொன்னார்? லேகியோனை விரட்டினவனை பார்த்து அவன் வஸ்திரம் தரித்து அவன் புத்தி தெளிந்து உட்கார்ந்துருந்தான். 2 விஷயம். ஒன்று, வஸ்திரம் தரித்து புத்தி தெளிஞ்சு உட்கார்ந்துருந்தான். அப்போது ஜனங்கள் அவனை கண்டு பயந்தார்களாம். எப்படி பாரு, எனக்கு அதை படிச்சுட்டு என்னடா அந்த ஜனங்க, அவன் பேய் பிசாசு மாதிரி இருந்து ஜனங்களை கல்லெறிஞ்சு அவன் பயமுறுத்தத்துலையும் பயந்தாங்க, இப்போ நல்லா ஆன பிறகு பயப்படுறாங்களே அப்படின்னு. இது புத்தி தெளியாத ஜனங்கள். அவன் புத்தி தெளிஞ்சிட்டான், இவங்களுக்கு இன்னும் புத்தி தெளியலை. ஏன்னா அவன் ஆண்டவர் கூடயே நான் வர்றேன்னா. அப்போ ஆண்டவர் சொன்னார், வேண்டாம்ப்பா, நீ உன் ஊருக்கு போயிட்டு நான் உனக்கு செஞ்சதெல்லாம் போய் சொல்லு அப்படின்னாரு. அவன் என்ன பாஸ்டரா? பிசாசு பிடிச்சவன், காட்டுக்குள்ளே கடந்தான், அது கல்லறைக்குள்ளே கடந்தவன். அவனை கண்டு அத்தனை பேர் அலறி அடித்து ஓடினாங்க. சாத்தான மாதிரி கடந்தான். புத்தி தெளிந்ததும் ஆண்டவரை குறித்து போய் பிரசங்கம் பண்ணுறான், பேசுகிறான், சொல்கிறான். அப்படித்தான் இன்றைக்கு நாம் குடிகாரனாக இருக்கலாம், பொம்பளை பொறுக்கியாக இருக்கலாம், என்னென்னமோ பெருமைக்காரனாக இருக்கலாம், என்ன வேணால் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கலாம். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு, பெண்களாக இருந்தால் பெரிய சண்டைக்காரியாக இருக்கலாம், பொல்லாதவளாக இருக்கலாம், கபடு நிறைந்தவளாக இருக்கலாம், பொறாமக்காரியாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் என்றைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி புத்தி தெளிந்து உட்கார்ந்து இருக்கிறோமோ, அப்பொழுது நம் இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் தேவன் மீது நாம் உண்மையாய் கொண்ட அந்த காதல், அன்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்துக்கு இந்த 4 முத்துக்களை எடுத்துக்கிங்க. இந்த 4 முத்துக்களையும் அலங்கரிங்க. தலைமுறை தலைமுறையாய் தேவனிடத்தில் மனம் திரும்புவார்கள். கர்த்தர் நிச்சயம். ஏன்னா உண்மையாகவே கர்த்தர் இந்த நாளில் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, நீங்கள் என்னை முன்குறிக்கலை, அழைக்கலைன்னு சொல்லாதீங்க. அழைச்சதுனால தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க, முன்குறித்ததுனால தான் இதை பார்க்குறீங்க. நிச்சயமாகவே. ஆனால் சாத்தான் நிறைய இந்த வீடியோவை பார்க்க விட மாட்டான். ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு
இன்னும் உங்கள் சொந்தக்காரவங்களுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு 5 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதில் ஒருத்தர் கொஞ்சம் மனசு மாறினாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு, எனக்கு இல்லை. இதுவும் ஒரு சின்ன ஊழியம் மாதிரி தான். கர்த்தர் மேலே அன்பு வச்சுருந்தீங்கன்னா பண்ணுங்கள். எனக்கு மட்டும் போதும், நான் வேறு யாருக்கும் நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னா அது உங்கள் இஷ்டம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாருமே இயேசு மேலே முழு அன்பு வச்சுருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்க. நிச்சயமாக நீங்கள் நிறைய உங்களுக்கு வசனம் தெரியும். என்னை விட நீங்கள் பரிசுத்தவாட்டியாக இருக்கலாம், என்னை விட நீங்கள் வசனம் தெரிஞ்சிருக்கலாம், என்னை விட நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சத்தியத்தை மட்டும் சொல்லாமல் இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு நிச்சயமாக மோசையை போல் நமக்கு அது தலையில் விழுந்த கடமை தான். அதனால் ஆவியானவர் உங்களோடு பேசினால் நிச்சயமாக அந்த தைரியத்தை வரவழைத்து கொண்டு கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுங்கள். பேதுருவை போல கர்த்தருக்காக உங்களை ஒப்பு. கடைசியில் பேதுரு எவ்வளோ சாட்சியாக நின்னார். நாம் சாட்சியாக நின்று தலைமுறைகளை தேவனிடத்தில் திருப்புவோம். தேவனிடத்தில் நாம் அவர் ஒருவரே தேவன்தான். அவரிடத்தில் முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நாம் அன்பு கூறுவோம். தேவன் வருகையில் நாம் தேவனிடத்தில் நாம் அவரோடு கூட ஐக்கியமாவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். காட் பிளஸ் யூ.